புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் அவர்கள் விமான விபத்தில் காலமானது ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் புரட்டி போட்டிருக்கின்றது. 66 வயதான அஜித் பவார் அவர்கள் திடீரென விமான விபத்தில் சிக்கியது எப்படி, விமானத்தை ஓட்டியது யார், இந்த விபத்து அதாவது விமான விபத்து உண்மையான விபத்து தானா அல்லது திட்டமிடப்பட்ட சதியா அப்படின்ற மாதிரி அஜித் பவாருடைய இந்த மறைவில் பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பமாக பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி விமான விபத்தில் காலமான அஜித் பவார் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஜனவரி 28 காலையில் மகாராஷ்டிராவையே உலுக்கக்கூடிய செய்தி, இல்லை ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே உலுக்கி போட்ட ஒரு செய்தி. பாராமதி என்ற பகுதிக்கு சென்ற மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் அவர்களுடைய விமானம் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியது. இதில் 66 வயதான அஜித் பவார் உட்பட விமானத்தில் பயணித்த அனைவருமே காலமாகியிருந்தாங்க. இந்த விமான விபத்து தொடர்பாக தற்போது அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஃப்ளைட் ரேடார் தகவலின்படி பார்த்தீங்கன்னா விபத்தில் சிக்கியது பாம்பர்டயர் லியர்ஜெட் 45 VTSSK என்ற சிறிய ரக விமானம். இந்த விமானமானது ஜனவரி 28 காலையில் 8:10 மணிக்கு மும்பையிலிருந்து புறப்பட்டிருக்கின்றது. 8:30 மணி அளவில் பாராமதியில் முதல்ல தரையிறங்க முயன்ற நிலையில் போதிய வெளிச்சம் இல்லாததால் விமானத்தால் தரையிறங்க முடியலை. அதன் பிறகு விமானம் மீண்டும் காலையில் 8:42 மணி அளவில் இரண்டாவது முறையாக தரையிறங்க முயன்றது. அதுவரைக்கும் எல்லாமே சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் 8:45 மணி அளவில் அந்த விமானம் ரேடாரில் இருந்து முற்றிலுமாக மறைந்தது. அடுத்த 4 நிமிடங்கள் விமானம் என்னவானது என்பது யாருக்கும் தெரியல. ரேடாரிலும் அது இல்லை. அதன் பிறகே பாராமதி விமான நிலைய ஓடுபாதை அருகே தீப்பிழம்பாக அந்த விமானம் வெடித்தது. விபத்தை நேரில் பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விமானம் தரையில் மோதிய உடனேயே வெடித்தது. ஓடுபாதைக்கு மிக அருகே இந்த விபத்து நடந்தது. அந்த ஓடுபாதையை அடைய 100 மீட்டர் மட்டுமே இருந்த நிலையில் தான் இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஜித் பவாருடன் அவருடைய பாதுகாப்பு அதிகாரி, உதவியாளர் உட்பட 5 பேர் பயணித்திருக்காங்க. விமானத்தை தலைமை விமானி சுமித் கபூர் இயக்கியிருக்காரு. மேலும் முதல் அதிகாரி சம்பவி பதக் அப்படின்றவங்களும் பயணித்திருக்காங்க. அவர்கள் அனைவருமே காலமாகி இருக்காங்க. அஜித் பவார் பயணித்த லியர்ஜெட் 45 இந்த சிறிய ரக விமானம் 6 முதல் 8 பேர் அமரக்கூடியது. இது இந்தியாவுடைய பெரிய தனியார் சார்ட்டர் விமான நிறுவனங்களில் ஒன்றான டெல்லியை சேர்ந்த VSR வென்ச்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் இது. 1980களில் சூப்பர் லைட் ஜெட் பிரிவில் உருவான இந்த மாடல் 2010 தயாரிக்கப்பட்டது. இரட்டை என்ஜின் கொண்ட இந்த விமானம் அதனுடைய வேகம், எரிபொருள் சிக்கனம், உயரமான இடங்களில் பறக்கும் திறனுக்காக ரொம்ப புகழ்பெற்றது. இந்த விமானம் 47 அடி ரெக்கையுடன் கூடிய இந்த விமானம் குறுகிய மற்றும் நடுத்தர தூர பயணங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த லியர்ஜெட் விமானம் மணிக்கு 800 850 கிலோமீட்டர் வேகத்தில் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் வரை நிற்காமல் பறக்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான DGCA விசாரணை நடத்தி பல்வேறு அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. முதல்ல மோசமான வெளிச்சம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அதன் பிறகு பல திடுக்கிடும் காரணங்கள் வெளியானது. அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மிக முக்கியமாக இந்த விமான நிறுவனம் பார்த்தீங்கன்னா VSR வென்ச்சர்ஸ் விமான நிறுவனம் அந்த தரப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விமானம் 100% பாதுகாப்பானது அப்படின்ற மாதிரியும், விமான குழுவினர் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள், மோசமான வெளிச்சம் தான் இதற்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க.
அதாவது இந்த பாராமதி விமான விபத்து குறித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகமான டிஜிசிஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விமானிகள் தரையிறங்க முயன்ற போது ஓடுதளத்தை கண்டறிவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக தரையிறங்கும் முயற்சியில் ஓடுதளம் சரியா தெரியலையாம். இதனால விமானம் மீண்டும் ஒரு முறை கோ அரவுண்ட் செய்து இரண்டாவது முறையாக தரையிறங்க முயற்சி நடந்திருக்கின்றது. விபத்துக்கு முன் விமானிகளால் எந்தவிதமான மேடே, அதாவது எந்தவித அவசர அழைப்பும் விடுக்கப்படவே இல்லையாம். இந்த பாராமதி விமானம் ரொம்பவே சின்ன ஒரு விமான நிலையம். அங்கு இரவு நேரம் அல்லது போதிய வெளிச்சம் இல்லாத நேரத்தில், சரியான ஒரு விசிபிலிட்டி இல்லாத நேரத்தில் தரையிறங்க ஏதுவான வசதிகள், அதாவது ஓடுபாதையில் விளக்குகள் கூட அங்கே இல்லை அப்படின்றது தான் மிக பெரும் அதிர்ச்சியான விஷயமாக தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதன் காரணமாகவே விமானத்தின் ஓடுபாதையை பைலட்டால் சரியாக கண்டறிய முடியல அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதனால தான் அந்த விமானி அவசர காலத்தில் அழைக்கும் மேடே கால் கூட விடுவிக்கவில்லையாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விமானம் விழப்போகுது அப்படின்ட்டு அங்கே இருந்த யாருக்குமே தெரியல. ஏன் அதை ஓட்டிய பைலட்டுக்கு கூட விமானம் விழும் அப்படின்ற மாதிரி தெரியலையாம். பொதுவாகவே விமானத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் பைலட் மேடே கால் விடுப்பாங்க. அதாவது விமானத்தில் ஏதோ சிக்கல் இருக்குது, தொழில்நுட்ப அல்லது எலக்ட்ரிக்கல் கோளாறு இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக விமான கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரிவிப்பதற்காக மேடே கால் கொடுப்பாங்க. இதுபோல மேடே கால் வந்தால் உடனடியாக அந்த விமானத்திற்கு கட்டுப்பாட்டு மைய அதிகாரிகள் உதவுவாங்க. ஆனால் அஜித் பவார் அவர்கள் சென்ற விமானத்தில் இருந்து கடைசி வரை எந்த ஒரு மேடே காலும் வரவே இல்லையாம். இந்த விபத்து தொடர்பாக பார்த்தீங்கன்னா அதிகாரிகள், டிஜிசிஏ அதிகாரிகள் அங்கு டேட்டாவை சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டாங்க. மேலும் அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸையும் மீட்டு ஆய்வுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விமானத்தை பார்த்தீங்கன்னா சாம்பவி பதக் என்ற ஒரு பெண் பைலட் தான் ஓட்டியிருக்காங்க. இவங்க விமானத்தில் ஒரு முதல் அதிகாரியாக இருந்திருக்காங்க அல்லது துணை விமானியாக இருந்திருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் இன்னொருத்தவங்க 2 பேரும் தான் கூட இருந்திருக்காங்க. இவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஏர்ஃபோர்ஸ் பால் பாரதி பள்ளியில் பயின்றிருக்காங்க. அதன் பிறகு மும்பை பல்கலைக்கழகத்தில் வானூர்தி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இளங்கலை பட்டமும் பெற்றிருக்காங்க. நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய சர்வதேச வணிக விமானிகள் அகாடமியில் தனது உயர்தர விமான பயிற்சியை முடித்திருக்காங்க. டெல்லியை சேர்ந்த விஎஸ்ஆர் வென்ச்சர்ஸ் என்ற தனியார் சார்ட்டர் நிறுவனத்தில் விமானியாக பணியாற்றி வந்திருக்காங்க. இவங்களுக்கு சுமார் 1500 மணி நேரம் விமானம் ஓட்டிய அனுபவமும் இருந்திருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா இந்த விமான விபத்துக்கு முக்கிய காரணம் சரியான வெளிச்சம் இல்லாதது. அந்த ஓடுபாதையில் சரியான விளக்குகள் கூட அமைக்கப்படாதது தான் காரணம் அப்படின்ற மாதிரியும், மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு அதிகமாக இருந்த நேரத்தில் விமானம் எந்த இடத்துல தரை இறங்குது அப்படின்ற மாதிரி தெரியல. ரேடாரிலிருந்தே இந்த விமானம் மறைந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரியான பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் மிக முக்கியமான ஒரு விஷயமும் வெளியாகி இருக்கின்றது. இது அரசியல் சதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி என்ன அரசியல் சதி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பல்வேறு திடுக்கிடும் உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். மகாராஷ்டிர அரசியல் நிகழ்வுகளை, பல அரசியல் நிகழ்வுகளை அரங்கேற்றியவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அஜித் பவார் அவர்கள். மகாராஷ்டிராவின் துணை முதல்வராகவும் பல்வேறு முக்கிய துறைகளின் அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார். 1959 ஜூலை 22 அன்று அகமது நகர் மாவட்டம் தியோலலி பிரவராவில் பிறந்திருக்கிறார் அஜித் பவார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் மூத்த அரசியல் தலைவருமான சரத் பவாரின் அண்ணன் அனந்தராவ் பவாருடைய மகன்தான் இந்த அஜித் பவார். பள்ளி படிப்பை தியோலியில் முடித்த இவர் தந்தையின் அகால மரணம் காரணமாக தனது பட்டப்படிப்பை பாதியிலேயே கைவிட்டுட்டு குடும்ப பொறுப்புகளை ஏற்றார். 1982ஆம் ஆண்டில் கூட்டுறவு சர்க்கரை தொழிற்சாலையின் வாரியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலமா அஜித் பவாரின் அரசியல் பயணம் தொடங்கியது. கூட்டுறவு துறையில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்த அஜித் பவார் 1991இல் புனே மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சுமார் 16 ஆண்டுகள் அந்த பதவியில் நீடித்தார்.
பாராமதி மக்களவை தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அஜித் பவார் அவர்கள் பின்னர் தனது சித்தப்பா சரத்பவார் மத்திய பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்க வசதியாக தனது மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து சரத்பவார் ராஜினாமா செய்த பாராமதி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மகாராஷ்டிரா சட்டப்பேரவை உறுப்பினரானார் அஜித் பவார் அவர்கள். மகாராஷ்டிராவின் வேளாண்மை மற்றும் மின்துறை அமைச்சராக ஜூன் மாதம் 1991 நவம்பர் மாதம் 1992 வரை பணியாற்றினார். அதன் பிறகு மண்வள பாதுகாப்பு, மின் மற்றும் திட்டமிடல் துறைக்கான அமைச்சரானார். 1999 தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்த போது நீர்ப்பாசனத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2019 பாஜக ஆதரவுடன் திடீரென துணை முதல்வரானார் அஜித் பவார். ஆனால் 80 மணி நேரம் மட்டுமே இந்த பதவியில் இருந்தார். 2023 ஜூலை 1 சரத்பவார் தலைமையிலான NCP கட்சியில் இருந்து ஒரு பிரிவினர் அஜித் பவார் தலைமையில் பிரிந்து சென்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்ற புதிய கட்சியை அஜித் பவார் உருவாக்கினார். இங்கதான் இவருக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக சிவசேனா கூட்டணியில் இணைந்த அஜித் பவார் மீண்டும் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வராக பதவியேற்றார். இவருடன் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மேலும் 8 MLAக்களும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பாராமதி மக்களவை தொகுதியில் 1991, 96, 99 தேர்தல்களில் வெற்றி பெற்றார். பாராமதி சட்டப்பேரவை தொகுதியில் 2004, 2009, 2014, 2019, 2024 தேர்தல்களில் வெற்றி பெற்று MLAவானார். இந்திய அரசியலில் மூத்த தலைவர்களில் ஒருவரான சரத் பவாரின் தேசியவாத கட்சியை அவரது சொந்த அண்ணன் மகனான இந்த அஜித் பவாரே கபலீகரம் செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பிரிவு தான் பார்த்தீங்கன்னா சரத் பவாரின் தேசியவாத கட்சியை அஜித் பவார் சிதைத்தது தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த விமான விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அண்மையில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநில உள்ளாட்சி தேர்தலில் பகையை மறந்து சித்தப்பா சரத் பவார் கட்சியுடன் இணைந்து பல இடங்களில் அஜித் பவாரினுடைய பிரிவு போட்டியிட்டது. இதனால் இரு கட்சிகளும் ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்பும் இருந்தது. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில தான் பார்த்தீங்கன்னா மும்பையிலிருந்து சரத் பவார் குடும்பத்தின் கோட்டையாக கருதப்படக்கூடிய பாராமதிக்கு சென்றபோது தான் அஜித் பவாருடைய விமான விபத்தில் சிக்கி காலமாகியிருக்கிறார். அதாவது இது முன்பே திட்டமிடப்பட்டு சரத் பவாருடைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா கட்சியை சிதைத்ததற்காக அஜித் பவாரை பழிவாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவலுமே பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு அரசியல் விபத்து, அரசியல் சதி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.